சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. நடிகை ஸ்ரீவித்யா தமிழ் திரை உலகில் கோலோச்சியவர். கடந்த 2006ஆம் ஆண்டு தனது 53வது வயதிலேயே புற்றுநோய் காரணமாக மரணமடைந்தார். தனது வாழ்வின் கடைசி கட்டத்தில் யாரையோ நம்பி ஸ்ரீவித்யா ஏமாந்து விட்டதாக தற்போது அவரின் குடும்ப உறுப்பினர்கள் புகார் கூறியுள்ளனர். சமீபத்தில் நடிகை ஸ்ரீவித்யாவின் சகோதரர் சங்கர் ராமனின் மனைவி விஜயலட்சுமி அளித்துள்ள பேட்டியில் கேரள அமைச்சர் KP கணேஷ்குமாரை நம்பி ஸ்ரீவித்யா தனது சொத்துக்களை இழந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். தனது சொத்துக்களுக்கு அவரை நம்பி பவர் ஆஃப் அட்டர்னி ஸ்ரீவித்யா கொடுத்ததை தன்னால் நம்ப முடியவில்லை என்றும், தனது கணவரிடத்தில் இருந்து ஸ்ரீவித்யாவை கணேஷ்குமார் பிரித்து விட்டதாகவும் விஜயலட்சுமி குற்றம் சாட்டியுள்ளார். நடிகை ஸ்ரீவித்யா இறக்கும்போது அவரின் வங்கிக் கணக்கில் 15 லட்சம் பணம், 28 லட்சம் மதிப்புள்ள நகைகள் மற்றும் வெள்ளி பாத்திரங்கள், கார் போன்றவை இருந்ததாகவும் விஜயலட்சுமி கூறியுள்ளார். தனக்கு உதவியாக இருந்த 2 பணிப்பெண்களுக்கு தலா 1 லட்சம் கொடுக்கும்படி இறக்கும் தருவாயில் நடிகை ஸ்ரீவித்யா கணேஷ்குமாரிடத்தில் தெரிவித்ததாகவும், அந்த பணம் கூட அவர்களுக்கு போய் சேரவில்லை என்றும் விஜயலட்சுமி தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். விஜயலட்சுமி குற்றம் சாட்டியுள்ள KP கணேஷ்குமார் கேரள போக்குவரத்து துறை அமைச்சராக உள்ளார். இவர் ஒரு நடிகரும் கூட. அந்த வகையில் ஸ்ரீவித்யா அவரை நம்பியிருக்கலாம் என்றும் சினிமா உலகில் கூறுகின்றனர். சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது.